உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தனியா வரக்கூடாதுன்னு. பொம்பளை தனியா வரமாட்டாளா? அவளை கையை பிடிச்சி இழுக்கலாமான்னு தெருவில் எல்லாரும் அலையிறானுங்க. நல்ல வேளை நான் சும்மா அலைஞ்சதுனால உன்னை காப்பாற்ற முடிஞ்சது. இந்தா நீ ஆசைப்பட்டு கேட்ட பொம்மை துப்பாக்கி நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பொதுவா பொம்பளைங்க தனியா நடமாட முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஐட்டம் கையில இருந்தது, நடனமே ஆடலாம். அப்பா 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 அப்பா. என்ன அப்பனை ஏலம் போடுற? எத்தனை தடவை தான் கூப்பிடுறது? அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இரு, இல்லைன்னா நான் தான் உங்க அப்பங்கிறத நீ மறந்துடுவ. சரி சரி, ஒரு 100 இல்லைன்னா 50 எனக்கு கொடுங்க. 100 50 இது என்ன சாராய கடையா? மில்லி கணக்கா கேக்குற? ஏய், நான் சாராயம் எல்லாம் குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. இது எனக்கு ஒரு 100 ரூபாய், ஜஸ்ட் 50 rupees கொடுங்க. இல்ல. இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னா இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன் இல்ல? இல்ல அதனால நொல்ல. இதுக்கு ஒரு பெரிய விளக்கம் தேவையா? அறிவு கட்டவன கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கையேந்தி பொழைக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல? பொழைக்கணும்னா உழைக்கணும்டா. அடாடாடாடாடா, ஏன் மச்சான் புள்ளைய எப்படி கரிச்சு கொட்டுறீங்க? நீ வேற ஆசா, இருக்கிறது ஒரு புள்ள. என்னத்த எடுக்கிற? நீ 50 ரூபா தானே கேட்ட, இந்தா 100 ரூபாய். அம்மான்னா அம்மாதான், அப்பான்னா அப்பாதான். தத்துவத்தை உதுக்குறான் தருதல பையன். உனக்கு செலவுக்கு நான் தரமா? அப்பன்னா இப்படித்தான் இருக்கணும். இந்தா 10 பைசா வச்சுக்க. மகன்னா இப்படித்தான் இருக்கணும், அறிவட்டம். சரிம்மா, அம்மா இல்லாத பொண்ணு நீ, உன்னை கவனிச்சுக்கிறதுக்கு எங்க அம்மா இருக்கா. வரட்டுமா? நான் 4 வண்டி பார்த்தாகணும். கையில ஒரு கேனு, டியூப் வேற, கொசு மருந்து அடிக்கிற பையன் மாதிரி. எடுடா தூண்ல போடுறா வளைய. கமன் 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 கமன். பெட்ரோல் பற்றாக்குறையில இதை விட்டா நமக்கு அடிக்கிறதுக்கு வேற வண்டி இல்ல. ஆனா வண்டிக்கார வாழ்வு பயிர்களை நினைச்சா பயமா இருக்கு. கவலையே படாத, ஏன் இந்த பசங்களை கலைக்கிறதுல நான் ஸ்பெஷாலிட்டி. நீயும் கவலைப்படாத, இந்த மாதிரி வண்டியில கலக்கிறதுல நான் ஸ்பெஷாலிட்டி. ஆனா ஆளுக்கு 50-50. சுத்தம் இப்படியே உறிஞ்சா வண்டியில இருந்த நட்டு போலத்தெல்லாம் வாய்க்கு வந்துரும் போல இருக்க. ஐயோ, அந்த அடுக்கல லாரியில உறிஞ்சலாம்னு சொன்னா வேண்டாம், பக்கத்துல இருக்கிற பைக்கே மேலுன்னு சொன்னில்ல. இந்த லட்சணத்துல 50-50யா? இரு, சாரிமா. என்ன உரிய சொல்லிட்டு அங்க உன்னிப்பா பாத்துக்கிட்டு இருக்கியா? என்ன அடிச்ச? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இவ்வளவு நேரம் எக்ஸிபிஷன் மாதிரி பாத்துட்டு இருந்தியே, அவளோட புருஷன் தான். சொல்லி கொடுத்தால் குயிலு சிந்து படிக்கும். பால் போட்டு சக்கரை போட்டு டிகெட் போட்டு வட்டி கொடு. வட்டி கொடுக்குவா? நான் என்ன சாணி கடையா வச்சிருக்கேன்? சாயா கடை வச்சிருக்கேன். சாயா தானே கேக்குறேன். சாயாவா? பின்ன போன மாசம் குடிச்சது, அதுக்கு முந்தின மாசம் குடிச்சது, அதுக்கு முன்னாடி குடிச்ச டீக்கெல்லாம் முத காசை கொடு, அப்புறம் இந்த சாயாவை பத்தி பேசலாம். நான் வெளியூருக்கு போய் எவ்வளவு காசு சம்பாதிச்சு வந்திருக்கேன்னு தெரியுமா? டேய், இன்னும் எப்ப பார்த்தாலும் காசு கொடுன்னு கேக்குறேன். நான் மனசு வச்ச இந்த கடையை வேலைக்கு வாங்குவேன் தெரியுமா? டேய், சொல்லி வைக்கல, 4 பேர் எதற்கு கேட்ட அவ்வளவுதான், உன் கடையில பாம்பை விட்டு வேடி காட்டு. என்ன அது? குடிச்ச டீக்கு காசு கேட்டா பாம்பு விடுவேன் பயமுறுத்திக்கிட்டு இருக்க. பாம்பை இழுத்து வச்சு ஒட்ட நெருக்கி சூப் வச்சிருவாமா. மெச்சிடுவியா? இல்ல மெச்சிடுவியா? அவ்வளவு தில்லி இருக்குதா? என்னது? என்ன பத்தி பேசி என் பாம்பை பத்தி பேசாதடா. பேசுறா இல்லையா? பேசா இன்னும் நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? உன்னை தூக்கி போட்டு ஒரே மாதிரி மெச்சிடுவேன். தூக்கி போட்டுருவியா? எங்க? தூக்கு
மூக்க முஞ்ச அப்படியே மேய்ச்சி ஐயா ராஜதுரை ஐயா நம்மளை கவனிக்கிறத பார்த்தா இசை விழா முடிச்சிட்டு பேசாம ஒரு மாசம் இங்கே கேம்ப் போட்டலாம் போல இருக்கு. அவ்வளவு பிரமாதமா கவனிக்கிறாரு. பணக்காரன் தான். பணம் மட்டும் இருந்தா பத்தாது, மனுஷனுக்கு குணமும் வேணுங்கிறத ராஜதுரையா நிரூபிச்சு காட்டிட்டாரு. ஒரு வகையில பார்த்தா இதுக்கெல்லாம் காரணமே நம்ம கன்னியாதான். ஹலோ, யார் பேசுறதுங்க? எது? ஐயா வணக்கம் ஐயா, ராஜதுரை ஐயாங்களா? உங்க புண்ணியத்தோ சௌகரியத்துக்கு என்னங்க குறைச்சல்? இங்க நல்லா கவனிக்கிறாங்க. பெரியவங்க எல்லாம் மெட்ராஸ் சுத்தி பாக்குறதுக்காக வெளியே பரப்பிட்டு போயிருக்காங்க. நாங்க இப்ப கிளம்பிடுவோம் ஐயா. ரொம்ப நன்றியா. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. பெரியோர்களே சிறியோர்களே, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் 1900 எப்ப கிடைச்சது? ஹலோ, நான் ஒண்ணு கேட்கிறேன், கரெக்டா பதில் சொல்லணும். எனக்கு பெரிய டவுட், நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் 1987 தானே கிடைச்சது. துப்பும் போதா கிடைச்சது? இப்படி துப்புறீங்களே. ஓ, நான் 57 87 ஏதோ ஒரு 7ல கிடைச்சது இல்லைங்களா? சார், நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பெரியவங்க எல்லாரும் துணி இல்லாம கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க சார். அவங்க வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை அனுபவிக்கிற நாம துணியோட அலையக்கூடாது. அதனாலதான் நான் துணி இல்லாம இருக்கேன். நீங்க துணியை போடக்கூடாது. முக்கியமான வேலைக்கு போடுறாங்க, என்ன கெடுத்துட்டா குடிகார ராஸ்கல். துணிந்த பின் மனமே துணியை போடாதே. ஆடை கட்டக்கூடாது, துணி போடக்கூடாது. என்ன பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்களே, என்ன காரணம்? என்ன பதெல்லாம்? இது ஜிப்பா, இது பேண்ட். அது இல்லப்பா, எவ்வளவு பெரிய பத்திரிக்கார நீ. குடிக்காம இருக்கும்போது தண்ணி அடிச்ச மாதிரி தள்ளாடிட்டே போற, அதே குடிச்சிட்டா செடியா நடக்க ஆரம்பிச்சிடுற. முதல்ல இத குடி. உன் கேரக்டரே தனி. தனி இல்ல, தண்ணி. மலிவு விலை மது பாக்கெட்ல போட்டு கொடுத்தது எவ்வளவு வசதியா இருக்கு பாத்தியா? தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட். ஏய் மோகன், என்னது பட்ட பகல்ல சட்டையை கழிச்சு அலையறீங்க? பாக்குறவங்க பைத்தியக்காரன் நினைக்க மாட்டாங்க? சொல்ல மாட்டேனே, பார்த்து நடந்துக்க. சிஸ்டர், சௌக்கியமா இருக்கீங்களா? வீட்டுல புருஷங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஏன் கோச்சிக்கிறீங்க? எதுவும் தப்பா கேட்டானா? ஓ, வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க? பாரு, பெருசா விசாரிக்க வந்துட்டான். பார்த்து போங்கம்மா, அந்த பக்கம் பள்ளம் தோன்றாங்க. நீ ஏன் முறைச்சு பாக்குற? ஒரு நாளைக்கு நீ போலீஸ்ல மாட்ட தாண்டா போற. மாட்டவே மாட்டேன். சிஸ்டர், மறுபடியும் வந்துட்டீங்களா? நீங்களா? ஸ்டேஷனுக்கு இங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கா? டிக்கெட் புக் பண்றதுக்கு நான் எதுக்கு சார்? சார் என்ன விட்டுருங்க சார். இதுக்குள்ள 1000 பிரச்சனை சார். ஏயா எவன் அந்த டேபிளுக்கு சப்ளையரு? எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன்? யாரு 7ஆம் நம்பர் டேபிள்ல அருளப்பா? சாரை கவனிக்க சொல்லு. அருளப்பா, 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 அருளப்பா. அடச்சே, நீயா ஏன் அனுப்புன? முதலாளி அந்த டேபிளுக்கு ஆடையிலன்னு காட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. நீ நடனங்க நின்னுகிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற. ராத்திரி 2வது ஆட்ட சினிமாவுக்கு போனா 3 தடவை பிலிம் வந்து போச்சு. கண்ணை மூடுனா கனவுல சிலுக்கு வந்துட்டா. வரும் சிலுக்கு. அங்க டேபிளுக்கு சாம்பாருக்கு ஆள் இல்லன்னு முதலாளி பிரேக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. பிரேக் டான்ஸ் கனவு கண்டாராமா? எனக்கு தெரியாம முதலாளி பிரேக் டான்ஸ் ஆடுறாரா? எப்படி ஆடிப்பாரு? சாம்பார போடுங்க. சாம்பார மேல கொண்டீங்க. என்ன சத்தம்? உன்னை என்ன செய்ய மாறலாம்? எங்க போனாலும் இந்த அருளப்போனோட பெரிய தொழிலாம். சாம்பார் கொட்டி கிடக்குது. ஏண்டா குட்டிலையா? இவர் என்ன சொன்னாலும் கேளுங்க. என்னையா சொன்னேன்? ஒண்ணு இல்லையா, சாம்பார போடையான்னு சொன்னேன். அதான் போட்டேன். இல்லம்மா, சம்பளம் கட்டு. ஆமா, பிள்ளை சம்பளம் கொடுத்தீங்க. மாசம் 30 ரூபா சம்பளம். தினசரி 1 ரூபா பிடிச்சுக்கிறீங்க. இனிமே உங்க பாயிட்ல இருந்து நான் திருநாதான். சரி, பக்கத்துல இருக்கிற சினிமா கம்பெனிக்கு போய்
இவனுக்கு காசு வேணும், அதை வாங்கிட்டு வா. சினிமா கம்பெனி நடந்து கால் தான் மிச்சம். எங்கடா போற? ட்ரெஸ் பண்ணிட்டு போவேனாமா? சினிமா கம்பெனிக்கு போறதுக்கும் பிரசனாலிட்டி தேவைப்படுதோ? எங்க பையன் மேல தப்பு இல்லைங்களே. சாம்பார ஊத்துங்கன்னு சொல்லணும், போடுங்கன்னா போட்டுட்டான். சாம்பார போடுங்க. இன்னுமா சாம்பார செஞ்சுதான் கொண்டு வரணும். காலங்காத்தால வந்து உயிரை எடுக்கிறியே. ஏய் சங்கரா, அந்த கிளி ஒன்னு தேடுதே. 6 மாசம் 7 மாசம் 8 மாசமா உன்னை பாக்குறேனே. 8 மாசம் 7 மாசம் 6 மாசமா உன்னை தேடுறேனே. 6 மாசம் இல்லடா, 6 வருஷம் ஆனாலும் உன்னால அவளை செட்டப் பண்ண முடியாது. சீ, ஏ குருவி, சிட்டுக்குருவி, எவ்வளோ டேய், முடியாதுன்னு சொன்னியே பாத்தியா? அம்மி அரைச்சிக்கிட்டு உச்சு உச்சுன்றா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. ஆமா, போடுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சினிமா படம் எடுக்கிறோம்னு கடை வாங்கியே திங்கிறாங்க. எப்பதான் எடுக்க போறாங்களோ? சார் சார், யார பாக்கணும்? கவர்னர் பாக்கணும். ஏயா, நடத்துறது சினிமா கம்பெனி. உங்க முதலாளிய பார்த்து இட்லி வடை சாம்பார் காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, துர்கா ஹோட்டல்ல இருந்து வரீங்களா? ஆமா. முதலாளி வெளியில போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவாரு. உள்ள வெயிட் பண்ணுங்க. சரி, தொட. சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சார் இருக்காரா? அங்கப்பன் சார் உங்களுக்கு தெரியுமா? சினிமா சான்ஸா இல்ல ஏதாவது காதல் விவகாரமா? போங்க சார், நான் இன்னும் அவரை பார்த்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னாரு, என் பேரை சொல்லு, உனக்கு கண்டிப்பா சினிமா சான்ஸ் கிடைக்கும்னு. உங்க பேரை என்கிட்ட சொல்லுங்க. நானும் அங்கப்பன் சார் மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், இப்ப நடிக்க இருக்கிற ஹீரோயினை மாத்திட்டு என்ன போடுவாங்களா? உன்னை என்ன, உங்க அம்மாவையே போடுவேன். ஐயாவுக்கு அவ்வளவு செல்வாக்கு. யோ, இந்த கப்சால என்கிட்ட விடாத. உன்னை பார்த்தாலே தெரியுது நீதான் ஆபீஸ் பையன்னு. வேணா 2 ரூபா வாங்கிட்டு அவர் எப்ப வருவாருன்னு சொல்லு. கொடுங்க. என் சர்வீஸ்ல கேவலம் 2 ரூபா வாங்குறது. இங்க பாருங்கம்மா, அங்கப்ப சாரு அடுத்த ரோட்ல ஏதாவது பிளாட்பாரத்துல அலைஞ்சிட்டு இருப்பாரு, போய் பாருங்க. அவர் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபம். ஆள் கருகருன்னு குழக்கட்ட மாதிரி இருப்பாரு, திருட்டு மொழி மொழிப்பாரு, கையில நியூஸ் பேப்பர் இருக்கும். 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நிச்சயமா பக்கத்து ரோட்ல தான் இருப்பாரு. இத பாரியா, பக்கத்து தெருவில் அவர் இல்ல, உன்னை வந்து பேசிக்கிறேன். ஆமா, பஞ்சகல்யாணி பறந்து போயிட்டாளே. இந்த சந்தனத்துல எப்படியாவது பிராக்கெட் போடணுமே. உயிரண்ணா அங்கப்பா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க, உன் குலம் வாழ்க, நீ எந்த தெருவுல சுத்தினாலும் வாழ்க. உன்னுடைய பர்மிஷன் இல்லாமையே இந்த அருளப்ப எங்க என்னப்பா என்ன வேலை செய்றீங்க? தெருவா சுத்தனையா? பிச்சை எடுக்கீங்களா? அட வேற தேடி அலையறையா? நான் ஒரு 10 ரூபா தரேன், நான் சொல்றேன் சரிங்களா? 10 ரூபாயா? செய்றேன். இந்தாங்க. அதோ பத்தியெல்லாம் பொண்ணு, நான் அதை கொண்டு போய் நிக்கிறேன். அங்கப்பா சார், டைரக்டர் 10 மணிக்கு ஏவி ஸ்டுடியோக்கு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லணும். சரி, நான் இப்ப போறேன், நீ கொஞ்ச நேரம் பொறுத்து வா. கரெக்டா சொல்லிடுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஓ, மணியா? வாழ்க்கலாத்த கடையில வச்சுட்டு வந்துட்டேன். ஐ மீன் ஆபீஸ்ல வச்சுட்டு வந்துட்டேன். என்ன செட்டப்பா? 10 அங்க பண்ண அங்க பண்ண கேக்குது. ஏவிஎம்க்கு 10 மணிக்கு டைரக்டர் உங்களை வர சொன்னாரு. சரி போ, அவருக்கு வேற வேலையே இல்ல. நான் வெயில் அலைஞ்சு மூளை கசக்கிட்டு இருக்கேன். சார், நீங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சாரா? எஸ் எஸ், ஆமா. நீங்க யாரு? என் பேரு அனுப்பிரியா. டெய்லர் ராஜபாதான் உங்களை வந்து பார்க்க சொன்னாரு. ஓ, அவரா? அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. தினமும் எங்க கடையில வந்து மசாலா தோசை திம்பாரு. உங்க கடையிலயா? இல்ல இல்ல, நான் சாப்பிடுற கடையில தான் தினமும் வந்து சாப்பிடுவாரு. அவர் ஜாக்கெட் கூட நல்லா தப்பாரு. இந்த ஜாக்கெட் அவர் தைச்சதா? போங்க சார், அப்படியெல்லாம் பார்க்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. சினிமாவுல யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பாப்பாங்க. வெக்கப்பட்டா முடியுமா? அப்படியே திரும்ப. ஆஹா, நீ ஒரு 3-in-1. ஹீரோயினி, வில்லி, காமெடிச்சி, 3 கலந்த முகம். நான் உன்னை
பிக்ஸ் பண்ணிட்டேன். ஆமா, என்ன படிச்சிருக்க? 8வது பரீட்சை எழுதும்போது காய்ச்சல் வந்துருச்சுங்க சார். ஏன் 7வது சொல்லக்கூடாதா? உங்களுக்கு ரொம்ப அடக்கம் தான். நிறைய படிச்சிருக்கீங்க போல இருக்கு. நான் ரொம்ப படிச்சுட்டேன். விஷயத்துக்கு வா. ஆமா, டைலாக்லாம் நல்லா சப்பளம் பண்ண தெரியுமா? தமிழ்ல சொல்லுங்க சார். இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு தெரியாது. வசனத்தை புரட்டி போட்டு பேசுவியா? பேசுவாங்க சார். ஹிந்தி புரியலீங்களே. புரியல? அதாவது ஹிந்தி கத்து கொடுக்கணும்னு சொல்றேன். இப்பதான் ஒரு ஹிந்தி பாட்டை ஷூட்டிங் பண்ணிட்டு வரேன். ஹிந்தி ஷூட்டிங்கா? நான் வேடிக்கை பாக்குறேன் சார். வேடிக்கைலாம் பார்க்க கூடாது. வேடிக்கை பார்த்தா 100 ரூபாய் கையில கொடுத்து ஒரு மூலையில உட்கார வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீ இது வரைக்கும் நான் ஷூட்டிங்கே பார்த்தது இல்ல. நேர காலேஜ்ல இருந்து வரேன்னு சொல்லணும். அப்பதான் இருவனியா முடியும். நேரமாச்சு, கம்பெனி வண்டி வரல. போய் வெங்காயம் வெட்டணும். வெங்காயமா? ஆமா, வெங்காயம் வெட்டணும்னு ஒரு படம் எடுக்கும். அதுக்கு டிஸ்கஷன் போகணும். ஆஹா, அப்படியா? நான் எந்த பொண்ணுகிட்டையும் இவ்வளவு நேரம் நான் பேசுனதே இல்ல. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. திருவிக்கா பூங்காவுக்கு வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு வந்துரு. எதுக்கு? எதுக்கா? உருவம் ஓகே, டைலாக் வருதான்னு டெஸ்ட் பண்ணவனா? மோசமான கம்பெனி. ஒரு அம்பாஸ் இல்லன்னா ஒரு மாறிக்கார அனுபவிக்க கூடாது. சரி, ஒரு ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியதான். ஒரு ஆட்டோ ஒண்ணு. அனுப்புறியா? 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 என்ன அனுப்புறியான்னு அலட்ட? அது ஒண்ணு இல்லங்க, மளிகை கடைக்காரன் நம்ம ஓட்டருக்கு ஜாமான் அனுப்பல. அனுப்புறியான்னு. ஐயோ, என்ன பொறுப்பு உணர்ச்சி. உன்ன மாதிரி 2 பையன்கள் இருந்தா போதும், என் ஹோட்டல் ஓஹோன்னு ஆயிடும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இந்தாங்க. டேய், மல்லிகைப்பூ கொடியில இருந்து மணக்கிறத விட கூந்தல்ல இருந்து மணக்கிறதா மயக்கம். உனக்கு எப்படி? எனக்கு மயக்கமே இல்ல. உனக்கு ரசனையே இல்ல. ஆமாண்டா, நானும் மயங்கி விழுந்துட்டா உன்னை எவன்டா தூக்கிட்டு போவான்? ரோட்ல போற தாய் குலமே, யாருக்காவது என் மேல கருணை பிறக்காதா? சேலை கட்டிய நிலவு சாலையில் போகிறதே. போதும் நாதா, அவன் மூளையை செலவு பண்ணி கவிதை எழுதுறான். ஆனா நீ பொம்பளைங்க இதை பார்த்து புடவை பார்த்தே கவிதை எழுதுற. டேய், கடையை திறந்து வச்சுட்டு வந்துருக்கா? நீ எதையுமே மூட மாட்டியா? மூடிடலாம். அனுப்புறியா? ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? என்ன செய்யறது? எங்க டைரக்டர் கதை சரியில்லைன்னு முடிய பிச்சுட்டு இருந்தாரு. எனக்கு தான் மண்டபம் மூளையாச்சே, சரி பண்ணிட்டு வந்தேன். எனக்கு சான்ஸுங்க. நீ ஆல்ரெடி புக்கிடு. அடுத்த படம் 70mm அகலமா இருக்கும். படத்துக்கு பேரு என்ன சார்? படத்துக்கு பேரு சத்தமில்லாத முத்தங்கள். பயங்கரமான முத்த காட்சி. அதுல நெருங்கி நடிக்க பயப்பட மாட்டியே? எனக்கு பழக்கம் இல்ல சார். தள்ளி நின்று நடிக்க கூடாதா? டோன்ட் வரி, நான் சொல்லி தரேன். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, நீ வெக்கப்பட்ட ஃபீல்டுக்கு வர முடியாதுமா. நான் வசனம் பேசுவேன், நீ சுத்தி சுத்தி வந்து என் கைய பிடிக்கணும். அன்பே கார்முகில் கண்ணா, கமல கண்ணா, ராஜப்பழ கண்ணா. அப்பா, காத்து கூட போக முடியாது நம் இறுக்கமான உறவில் என் அப்பா எப்படி நுழைய முடியும்? முடியாது கண்ணே, முடியாது. செத்தாலும் உங்க அப்பன் பாடி மேல் இந்த ஜோடி ஆடி பாடும். ஐயோ, செடிக்கு பின்னால அப்பாங்கற. என் பொண்ணு கைய பிடிச்சது இல்லாம எனக்கு சமாதி வேலை கட்டியா நீ? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நான் சின்ன பையன். இன்னைக்கு நீ ஓவரா மினிக்கிட்டு வந்த போவே தெரியும் ஏதோ நடக்க போகுதுன்னு. பின்னாலே வந்து சரியா போச்சு. என்னப்பா நீங்க ஃபேமஸ் டைரக்டர் சர்மாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பா இவர்தான். இவர்கிட்ட ஒத்திகை பாத்துட்டு இருந்து வந்து கெடுத்துட்டீங்களே, கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. வாங்கப்பா. இது அசிஸ்டன்ட் டைரக்டரா? மன்னிக்கணும் சார், எனக்கு கொஞ்சம் மூளை குறைவு, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. நானும் பழைய காலத்து ஸ்டண்ட் நடிகர். உங்க டைரக்டர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு ரோல் வாங்கி கொடுங்க. என்ன பிலிம் ரோலா? மொழி மாதிரியே பேச்சு குறும்பு வேஷத்தை சொன்னேன் சார். கவலைப்படாதீங்க, அனுப்பிரியா உங்க அப்பாங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரோல் தரேன். பாயில் படுத்த பேய்னு ஒரு படம் எடுக்க போறேன், அதுல நீங்க தான் பேய். மறக்காம கூப்பிடுங்க சார். கவலைப்படாதீங்க, உங்களை விட்டு அந்த வேஷத்துக்கு யார் இருக்கா? ஏயா, அப்ப எனக்கு ஜோடி கிடையாதா? இருக்காங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க தூங்கி எந்திரிச்சு வரும்போது பேய் மாதிரியாவே இருக்கும். அவங்கள போட்டு உங்களுக்கு மேட்ச் பண்ணிடுறேன் சார். உங்களை என் வாழ்நாள் பூரா மறக்கவே முடியாது சார். ஆமா, உங்களுக்கு தலைகீழ நிக்க தெரியுமா? தெரியாது. ஏன் தலையில நிக்கணும்? பேய் தலைகீழ நிக்கிற மாதிரியே ஒரு சாட்டு வருது, அதுக்கு தான். அவ்வளவுதானே, நின்னா போச்சு. போங்க. விடுங்க. அனுப்பிரியா? யார பார்த்து சொன்ன? நான் பழைய ஸ்டண்ட் நடிகர். பாரு போ. பாரு, டான்ஸ் வேணுங்கிறதுக்காக உங்க அப்பா தலையில நிக்கிறான் பாரு. பாவங்க, எங்க அப்பாவுக்கு கழுத்து வலிக்கும். டான்ஸ் வேணும்னா எல்லா வழியும் பொறுத்து ஆகணும். பாரு, முழிக்கிற முடிய பாரு. வாயா வாயா,
சும்மா சும்மா எங்க அப்பா திட்டாதீங்க. ஆமா என்ன மணி என்னாச்சுங்க? 5. 5. ஐயோ இட்லிக்கு மாவாட்டணுமே. இட்லிக்கு மாவாட்டணும்? இல்ல இல்ல, இட்லிக்கு மாவாட்டணும்னு ஒரு படம் டிஸ்கஷன், அதுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஒரு ஸ்பெஷல் ஆட்டோ. என்னது ஆட்டோன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்பெஷல் ஆட்டோவா? அதானே சப்ளையர் மாதிரி கத்திட்டு போறான். சந்தேகமாவே இருக்கு. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. இந்த பொம்பளைங்களை காதலிச்சாலே இப்படித்தான். இருக்கிற காசுக்கு பேண்ட் செட் வாங்கிட்டேன். அன்றாட செலவுக்கு அல்லாடுறேன். என்ன பண்றது? எப்ப வருவாளோ? என்ன சார் இந்த பக்கம்? ஒண்ணும் இல்ல, பார்க்கல படுக்க வச்சு ஒரு பார்ட்டிஷன் எடுக்க போறேன். அதுக்கு இடம் பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவும் கடமையிலேயே கண்ணா இருக்கீங்க. சார் மயக்கமா வருது. மயக்கமா? வாந்தி வர வருதா? இல்ல, மயக்கம் மட்டும்தான். அதான பார்த்தேன். இந்த வயசுல பொண்ணுகளுக்கு ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரக்கூடாது. உட்காரு. பரவாயில்ல சார். அட உட்காருமா, வெக்கப்படக்கூடாது. இன்னைக்கு ஷூட்டிங்ல ஒரே தொல்லை. என்னங்க தொல்லை? புது நடிகர் ஒருத்தருக்கு வசனம் பேச தெரியல. நான் ஸ்பாட்ல வசனம் பேசி நடிச்சு காமிச்சேன். கோச்சுக்காதன்னு என்னன்னு சொல்லு. அப்புறம் என்னங்க, எனக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நடிச்சு காட்டினதே இல்ல. இவ்வளவுதானா? இதுதான் சீனு. வில்லனு கதாநாயகி ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. வில்லனும் கதாநாயகியுமா? ஆமா, இது ஒரு புதுமையான கதை. ஓஹோ. டேபிள்ல உட்காந்துக்கிட்டு தெனாட்டா என்ன இருக்குன்னு கேட்டாங்க. தருவரா நடிச்ச நடிகருக்கு வசனம் பேச முடியாம திருன்னு முடிச்சாரு. எடுத்து விட்டேன். இட்லி வடை பொங்கல் பூரி தோசை உத்தப்பம். ஏன்னா எனக்கு பழக்கமாச்சே. என்ன பழக்கமா? அசிஸ்டன்ட் டைரக்டராச்சே. நான் வசனம் பேசி முடிச்சதுமே ஒருத்தி ஓடியாந்து முத்தம் கொடுத்தா. சுடியவே ஆசைந்து போச்சு. அதுக்காக இது வரைக்கும் நான் காப்பாத்தி வச்சிருந்த கற்பை இழந்துட்டேன். அவங்க உடனே நான் பார்த்தாகணும். அவங்க இந்நேரம் லண்டன் போயிருப்பாங்க. எனக்கு முத்தம் கொடுத்தது கேமராமேன் பாட்டி. வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படித்தான். இதுக்குப்பா இப்படி ஆட்டிக்கிறீங்களா? வெளிநாட்டுல உள்ளவங்க அப்படி, இந்த நாட்டுல இருக்கிறவங்க எப்படி? இப்படித்தான். விடுங்க. இத பாருங்க, அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள். நீங்க கண்டிப்பா வரணும். எனக்கு ஒரியாவில இருந்து குஜராத்துக்கு ஒரு டப்பிங் படம் பண்ண போறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வாங்க. எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வரியா? என்னது? இல்ல, நான் சாப்பிட ஹோட்டலுக்கு நீ சாப்பிட வரையான்னு கேட்டேன். நாளைக்கு வரேன். வரட்டுமா? சரி. ஒரு ஆட்டை ஒண்ணு. போயிட்டு வாங்க. ஒரு செம்மறி ஆட்டை பண்ணி கற்பழித்து விட்டது. வாடா, கையில என்ன இவ்வளவு புத்தகம்? டேய், பார்த்து செலவு பண்றா. வர வர எனக்கு கடையில வேலையே இல்ல. டேய், எல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ சும்மா ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு 4-5 இடத்துல தமிழ் அர்த்தம் போட்டிருந்தா எதமா எடுத்துக்கிறது? சுத்தமா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு மச்சி. மறுபடியும் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா +2 3 வாட்டி எழுதியும் தேர முடியல. டேய், எந்த தொழில செஞ்சாலும் திரும்ப செய்யணும்டா. முயற்சி திருவினையாக்குண்டா. அதுக்காக தான் முயற்சி பண்றேன். உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணு. கண்ணு, வராத மாட்டை பிடிச்சி வாசல்ல கட்டக்கூடாது, முட்டிடும். ஆமா, அதுவும் சரிதான்டா. இங்கிலீஷ்லாம் நமக்கு ஒத்து வராது. இருக்கிற திறமையை வெளிப்படுத்துவோம். உனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு ஹிந்தி வரும், இங்கிலீஷ் வரும். என்ன கையில பட்டினா? ஒண்ணு இல்ல சார், என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அடடே, இன்னைக்கு கூட ஷூட்டிங்ல பிறந்த நாள் சீன் ஒண்ணு எடுத்தேன். அப்பவே நினைச்ச வரலாம்னு. ஏகப்பட்ட பிசி. இந்தாங்க பணியாரம். பணியாரமா? எல்லாரும் கேக் கொடுப்பாங்க, நீங்க என்ன பணியாரம் கொடுங்க? எங்க வீட்டு வழக்கப்படி பணியாரமா? தின்னு பாருங்க. மணியாரம் ஜொலிக்குது, மச்சான கிழக்குது, பளபளக்குது, பருவம் வந்தாடுது. ஆளான பொண்ணு இது வாழவேன் கண்ணு, ஆழ மயக்குது, அதுல மூளை கலங்குது. ஐயோ, மணியாரம் ஜொலிக்குது, மச்சான கிழக்குது, பளபளக்குது, பருவம் வந்தாடுது. பொண்ணை கட்டிப்பிடியா? உன் பொண்ணு சான்ஸ் இல்லையா? ஆமா, உனக்கு சான்ஸ் இல்லையா? ஆமா, அதனாலதான் பாட்டுக்கு ஒட்டி வந்துகிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப நல்லா புடி. பிறந்த நாள் போதுமா, புருஷன் வர வேணாமா, பொருத்தமான முத்தம் எப்ப கொடுக்க போறேன் சார். ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க. அவ குழந்தை மாதிரி. குழந்தை கொடுத்த படிப்பா, அவ விவரம் புரிஞ்சு சிரிப்பா. மணியாரம் ஜொலிக்குது, மச்சான இழுக்குது, பளபளக்குது, பருவம் வந்தாடுது. ஆளான பொண்ணு இது வாழவேன் கண்ணு, ஆழ மயக்குது, அதுல மூளை கலங்குது.
தெரியல வசந்த மேனி மறையல மனசுக்குள்ள எங்குது அவ மாறா போல பொங்குது. சூழலேட்டு சுந்தரி என சுத்தி கொண்ட பூங்கொடி மணியாரம் ஜொலிக்குது மச்சான இழுக்குது பளபளக்குது பருவம் வந்தாடுது. ஆளான பொண்ணு இது வாழ மீன் கண்ணு ஆழமயக்குது அதுல மூளை கலங்குது. மணியாரம் ஜொலிக்குது மச்சான இழுக்குது பளபளக்குது பருவம் வந்தாடுது. அப்பனும் பொண்ணு ஹோட்டலுக்கு சேர்த்துக்கு வந்தாங்க. சப்ளை பண்ணா மாட்டிக்கிறவனே, அந்த முதலாளி குண்டை வேற திட்டுவான். ஏயா இந்த டேபிள் சப்ளை இல்லையா இல்ல சப்ளையரே இல்லையா? அதானே. என்ன குண்டா இருக்கான் பத்தியா? ஐ நல்ல குண்டு முத்திரிக்க மாதிரி இருக்காப்பா. அவன் வேற ஹோட்டல்ல சாப்பிடுறான். சும்மா இரு. வாங்கப்பா. ஐயோ வருவாங்க இரு. டேய் அல்லப்பா அந்த டேபிள கவனி. என்ன சாப்பிடுறீங்க? எப்போ இந்த ஆளை பார்த்தா அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பா மாதிரி இல்ல? அண்ணன் என்னமா தம்பி என்னமா அவசரமான உலகத்திலே காசு வந்தா பாசமெல்லாம் பறந்து போயிடுங்க. என் பேரு அருளப்பேன். எங்க அண்ணன் தான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பேன். நாங்க 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க ஒட்டிக்கிட்டு பிறந்தோம். என்ன செய்யறது, என் தலையெழுத்து இப்படி. ஏங்க உங்க அண்ணன் உங்களை பார்க்க வரவே மாட்டாரா? வந்தாரு. என்ன பாசத்தோட பாக்காருன்னு நினைச்சேன். வந்தவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் வருங்கால டைரக்டராக போறேன், 4 பேருக்கு முன்னாடி என்ன அண்ணேன்னு சொன்னேன் உன்னை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு என்ன சொன்னாருங்க. ஏன்னா அவர் தகுதிக்கு என் தகுதிக்கு ஒத்து வராதா? நீங்க கவலைப்படாதீங்க, அவர்கிட்ட சொல்லி உங்களை நான் பார்க்க வர சொல்றேன். 2 காபி கொண்டா. பார்த்தா அதன மாதிரியே தெரியுதுல்ல, இதுல ஏதோ தில்லு முள்ளு நடக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அவரு வேற இவரு வேற. அவரு ஆட்டோல போற அசிஸ்டன்ட் டைரக்டர், இவரு சாதாரண ஹோட்டல் சப்ளையர். சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்ப சார் இருக்காங்களா? உள்ள இருக்காரு, போய் பாருங்க. என்னடா அது, அங்கப்ப சாருக்கு இவ்வளவு மவுசா? ஒரு பையலும் டைரக்டர் கேட்டு வர மாட்டேங்கிறான். வணக்கம் சார். என்ன வேணுங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் சார் நீங்க தானுங்களா? சத்தியமா நான் தான். ஏன் சார், துர்கா ஹோட்டல்ல வேலை செய்யறேன் அருளப்பன் உங்க தம்பிங்களா? நான் ஒரே பையன் தான் சார், அண்ணன் தம்பின்னு உளராதீங்க. அப்போ அவரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன் என் அண்ணன்னு சொன்னாரே, அது பொய்யா? என்ன போலவே இருப்பாருன்னு சொன்னாரே, என் பொண்ணு சொன்னிச்சு. நீங்க என்ன கீழ்பக்கத்துல இருந்து வரீங்களா சார்? அருளப்பன் தான் அங்கப்பனா, அங்கப்பன் தான் அருளப்பனா? ஏன் சார் உண்மையிலே நீங்க தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அருளப்பன். நானா? என்ன சார் மாத்தி சொல்றீங்களே? சார் சார் நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பன், தயவு செய்து என்ன விட்டுருங்க சார். ஏற்கனவே நான் ஒரு மென்டல், இது வேற இன்னொரு மென்டலா? சார் நிறைய கட்டுங்க சார். டான்ஸா? அப்போ சாயந்தரம் சந்திப்போம் கிளப்ல. என்னையா காட்டுத்தனமா உள்ள போய்கிட்டு இருக்க? போர்ட பாக்கலையா? பார்த்துதான் வந்தேன். அதான் விடுமுறை போல வந்த நேரத்துல கவனிக்கிறேன். அப்படி என்னையா வேகம்? இங்க அங்கப்பன் அருளப்பன் ஏதோ ஒரு அப்பன் இருக்கானா? அவன் போயிட்டான். 2 வார லீவுல போயிருக்காய்யா. 2 வார லீவுல போயிட்டான். அவன் மட்டும் கையில கிடைச்சான், தீர்த்துட்டேன். ஐயோ அப்படி சொல்லப்படாது. ஏன்? அவன் ஒரு பெரிய சக்திய வந்த வாய திறந்துட்டான்னா என்னது? பொய்யே சொல்ல மாட்டான். 10 பேரை சமாளிப்பான். சண்டையில இல்ல சப்பளையில. அவனை கெட்னியாச்சு கொண்டாரம் பார்த்தான். ஏன் தண்ணிய தெளிக்கிற? ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில ஊத்து, தலை முழுவன மாதிரி ஆயிடும். 1000 தடவை சொன்னேன் அவனை நம்பாதே நம்பாதேன்னு. கேட்டியா? பெரிய அசிஸ்டன்ட் டைரக்டர் பாவி பையன் என்ன தலையில நிக்க வச்சு ஏமாத்திட்டானே. அப்பா அவர் அப்படியெல்லாம் திட்டாதீங்கப்பா. இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு அவர் பெரிய டைரக்டரா வரத்தான் போறாரு. நானும் முன்னுக்கு வரத்தான் போறேன். அதான் முன்னுக்கு கொண்டாந்துட்டானே.
போங்கப்பா. ஹோட்டல் சப்ளையரு சினிமா டைரக்டர் ஆகக்கூடாதா? இந்த பாருங்க, அவரு சப்ளையரோ டைரக்டரோ என் மனசை பாட்டி கொடுத்துட்டா. மனசை மட்டுமா பறி கொடுத்த? மானமே போகுது. எப்போ நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எங்க போயிட்டா? இங்க வாங்கயா. இந்த பக்கம் பாரு. இங்க இல்லையா? இந்த பக்கம் பாரு. குனிஞ்சு பாரு. இங்க வாயா. ஐயோ நான் சொன்னேன் சொல்லிட்டு. நான் பேச நினைப்பதெல்லாம் அனுப்பிரியா, நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். அனுப்பிரியா, அனுப்பிரியா. அனுப்புறேன்டா. அனுப்பிரியா. என்ன பெத்துட்டேன் பாரு, அனுப்பிதான்டா ஆவணும். யார் பத்தியா? இவங்க யாரு? உங்க மாமனுங்க. எனக்கு இப்படி மாமனே இல்லையே. ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பாத்தியா வீட்டியா கல்யாணத்துல போய் சோதனை மேல் சோதனையா? மங்களகரமா வாசியா? மாப்பிள நடை போடுங்க. கட்டுறியா இல்லையா? கட்டி மேடம் அடி. என்ன நோவுக்கு ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா? இங்கிலீஷ்ல 2 நோ இருக்கு. எந்த நோக்கு ஸ்பெல்லிங் வேணும்? இங்கிலீஷ்ல 2 நோ இருக்கா? எனக்கு எங்க தமிழ் வாத்தியார் சொல்லியே கொடுக்கலையே. இந்த 2 நோ சொன்னீங்களே, இதுல எந்தெந்த நோன்னு சொல்ல முடியுமா? KNOW ஒரு நோ, NO ஒரு நோ. NO நோன்னு சொன்னீங்களே, அதுக்கு ஸ்பெல்லிங் கேட்டேன். அதுக்கு அதான் ஸ்பெல்லிங். ஏன் உயிர் எப்படி எடுக்கிற? இப்ப புரியுதா? இப்ப புரியுதா நான் ஏன் உங்க உயிர் எடுக்கணும்னு? புரியலையே. உங்களுக்கு புரியாது, புரியவே புரியாது. எனக்கு புரியும். ஏன்னா நான் உங்களை காதலிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். ஐ மீன் லவ் பண்றேன். லவ் பண்றீங்களா? அப்ப வாங்க, கொஞ்சம் கூட வாங்க. நீங்க கூப்பிட்டு நான் வரலன்னா அது டேமேஜ் ஆயிருமே. வாங்க. வரேன். வாங்க. வந்துதான் போச்சு. சார். என்னம்மா இந்த ஆளு? என்னம்மா இந்த ஆளு என்கிட்ட வந்து என்னென்னமோ பேசுறான் சார். கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. யோ, நீ வேலை பாக்குறதும் பக்கத்து ஆபீஸ், தினம் எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு ஏன் இப்படி வந்து தொந்தரவு பண்ற? எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதனாலதான் கேக்குறேன், உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னது வேலை? வேலை இல்ல இல்ல, நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க தெய்வீக கதை நீங்க பிரிக்க பாக்குறீங்க. ஏமா, அவன் தான் தெய்வீகம் அது இதுங்கிறானே, அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட வேண்டியதானே? தேங்க்ஸ். உருளைக்கிழங்காட்ட ஒரு உருவம் இத்த எப்படி சார் கட்டிக்கிறது? ஆமாமா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். இவன் எப்படி கட்டிக்கிறது? ஏன் சார் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? இப்ப சொல்ற கேட்டுக்கங்க. திஸ்கேல கல்யாணம் பண்ணிக்கிட்டு திஸ் ஆபீஸ்ல திஸ் டேபிள்ல ஒன்னா உட்காந்து டைப் அடிக்கல. என் பேர் மன்மதன் இல்ல, சேலஞ்ச். ஹலோ, பைத்தியக்கார ஹாஸ்பிடல். உடனே வந்தா உடனே ஓட்டிட்டு போயிடலாம். வேலையை பாருங்க. ஆமாமா, பூ வாங்கிட்டு போங்க. 2 முழம் கொடு. ஐயா வாங்கய்யா, ₹1 2 முழம் தரேன். இந்த செருப்பை பாத்துக்க, நான் வந்துடுறேன். சுத்தி சுத்தி வரா. பூ வாங்கிட்டு வந்தீங்களே, என்ன அம்மனுக்கா? இல்ல, அனுமா இருக்கு. நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு செல். என்னையா என்ன பார்த்து அனுமார்னு சொன்ன? ஆமா ஆமா ஆமா. நல்ல யோசிச்சு சொல். என்ன நேரா பார்த்து சொல். நேர்ல என்ன
சைடுல பார்த்தாலே அனுமார் தான். ஓ மை காட், என்ன பார்த்தா அனுமார்னு சொல்லிட்டு போற? நான் ஒரு ஸ்ரீராமச்சந்திர நாயி, உன் கழுத்துல தாலிய கட்டல. என் பேரு மன்மத இல்ல. எம்மா விரல் போச்சே. ராஜேஸ்வரி ஏங்க எப்படி இருந்தது? ஏண்டி என்னைக்காவது ஒரு தடவை புரிய மாதிரி கேக்குறியா? திடீர்னு வந்த நின்ன எப்படி இருக்குன்னு கேட்டா நான் எதடி நினைக்கிறது? ஆமா, புருஷன்கார ஆபீஸுக்கு போயிட்டு வந்தா பொண்டாட்டி என்ன கேப்பா? மத்தியானம் விதவிதமா சாப்பாட்டெல்லாம் கொடுத்து அனுப்பின, அது எப்படி இருக்குன்னு கேட்க வந்த. புடலங்காய், முருங்கக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய். சரி, இப்ப என்ன? உங்களுக்கு பிடிக்குமேனு முருங்கக்காய் சாம்பார் பண்ணி கொடுத்து அனுப்பின, எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல. குருமிளகெல்லாம் நிறைய போட்டு ரசம் பண்ணனே, அது நல்லா இல்ல. இங்க பாருங்க, பரவாயில்லங்கிறதுக்கும் 6 எழுத்துதா, நல்லா இல்லங்கிறதுக்கும் 6 எழுத்துதா. இதுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடாதா? நல்லாவே இருந்துச்சு. எது? நீ 6 எழுத்தை பத்தி சொன்னியே அது. மரபதாளம் நின்னுகிட்டு இருக்கியே, குழம்புத்து பக்கத்துல தானே இருக்கு, ஊத்திக்க வேண்டியதானே? சரி. ஏண்டி அரிசி களையும் போது பார்த்து களையறதுல சாப்பாட்டுல ஏண்டி இவ்வளவு கல் இருக்கு? என்னது? சாப்பாட்டுல ஏண்டி இவ்வளவு கல் இருக்குன்னு கேக்குறேன். அது சரி, அரிசி பருப்பெல்லாம் ஆகாசத்துல விளையுது. சாப்பிடுற மனுஷனுக்கு ஒரு அறிவு வேண்டாம்? ஆஞ்சநேயா, என்னப்பனே ஆஞ்சநேயா. ஆப்டரால் அந்த ரதி பொண்ணு என்ன பார்த்து அனுமார்னு சொல்லிட்டா. உன்ன சொன்னா என்ன, என்ன சொன்னா என்ன? உனக்கு கொஞ்சமாவது ரோசம் இருக்கா? ரோசம் இருந்தா உன் பக்தனை இப்படி எல்லாம் சோதிப்பியா? சோதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கு, முதல்ல சொரியறத நிறுத்துறா. யாரு ஆஞ்சநேயரா பேசுறது? ஆமாடா. என்ன மரியாதை இல்ல? உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியுமா? என்ன பிரச்சனை சொல்லு. அது ஒண்ணு இல்ல ஆஞ்சநேயா, நான் ஒரு பொண்ணை மானசீகமா லவ் பண்றேன். நீதான் எங்க தெய்வீக காதலை நிறைவேற்றி வைக்கணும். பெரிய ஸ்ரீராமச்சந்திரன், அவ பெரிய சீதா பிராட்டி, உங்களுக்காக பல கடலை கடந்து அந்த தஞ்சை மலையை போய் நான் தூக்கிட்டு வர்றேன். ஏன் உன் பக்தனுக்காக இத கூட செய்யக்கூடாதா? ஒன்னா நீ இந்த கோயில் இரு, இல்லன்னா நான் இந்த கோயில் இருக்கேன். 2 பேரும் ஒரே கோயில் இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. யூ டூ ஆஞ்சநேயா, நீயுமா என்ன கிண்டல் பண்ற? இப்ப சொல்றேன் கேட்டுக்க, சேலஞ்ச் பண்றேன். இதே சன்னிதானத்துல அந்த பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டல, என் பேரு எம்மா 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 ஓடிடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ, அந்த ரதி பொண்ணு வரால, முதல்ல அனுமார்னு சொன்னா, இந்த குணத்தோட பார்த்தா பெரிய அனுமார்னு சொல்லுவா. ஐயோ, பின்னாடியே வரால. ஆஞ்சநேயா, உன்ன மாதிரியே ஒருத்த என்ன சுத்தி சுத்தி வரான். எக்காரத்தை கொண்டும் நான் அவன் கையில மட்டும் சிக்கவே கூடாது. அதுக்காக தான் நான் உனக்கு வெண்ணையை சாத்த போறேன். இந்த கற்பூரத்தம் கையில கொளுத்தி வேண்டிக்கிறேன். என்ன இது சோதனையா இருக்கு? ஆஞ்சநேயா, ஐயோ ஆஞ்சநேயரையே காணமே. அப்படின்னா நான் என்ன பாக்கியம் செய்தவ? சாட்சாத் அந்த ஆஞ்சநேயரே எனக்கு காட்சி அளிச்சிருக்காரு. ஆஞ்சநேயா, போகும்போது அந்த நெருப்பட்டியை கொண்டு போயிட்டாரு. அத நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னையா உடம்புக்கு முடியலீங்க? உடம்பு எங்கயா உடம்பு? ஓஹோ, இதத்தான் உடம்புன்னு சொன்னியா? ஏயா இந்த உடம்ப குணப்படுத்தி நீ என்னையா பண்ண போற? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். இதுக்கெல்லாம் உடற்பயிற்சி நிலையம்னு ஒண்ணு இருக்கு, அங்க போயா. அவங்க தான் உங்களை பார்க்க சொன்னாங்க. சரி சரி, என்ன பண்ணுது? காலையில 6 இருந்து 8 மணி வரைக்கும் கால் வலிங்க, 8 இருந்து 10 மணி வரைக்கும் மூட்டு வலிங்க, 10 இருந்து 12 மணிக்கு இடுப்பு வலிங்க, 12 இருந்து 2 மணிக்கு மாறு வலிங்க, 2 இருந்து 4 மணிக்கு. நிறுத்தியா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு மேல இல்லாம போச்சு. இல்லன்னா 2-3 நாளைக்கு இந்த வியாதியா சொல்லிட்டு இருப்பியோ? பேருண்ணா ஆரோக்கிய சாமி.
இவ்வளவு வியாதிகளை உடம்புல வச்சிருக்கிய, உனக்கு எதுக்கே ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சாங்க? கூப்பிடுறதுக்கு தான். பேர் இல்ல கூப்பிட முடியாது இல்லீங்களா? பார்த்தேன். இந்த மருந்த ஒரு வேலைக்கு சாப்பிடு. இன்னொன்னு எழுதி தரேன், அதையும் சாப்பிடு. சீக்கிரம் எழுதிடுங்க, வயிற்று பசிக்குது. யோ, எங்க அந்த பேப்பரு? நீங்க ஒரு வேலைக்கு சாப்பிட சொல்லுங்க, சாப்பிட்டுட்டேன். ஐயோ ஐயோ, இப்ப ஸ்பெல்லிங் வேற மறந்து போச்சியா? ஆரோக்கியசாமிக்கு ஏழ ஆரம்பிக்குங்க. ஐயோ, மருந்து ஸ்பெல்லிங் சொல்றீங்க. பரவாயில்ல, உனக்கு தானே. எதா இருந்தா என்ன? XYZ. ஏங்க, எதுக்கு உடம்பு ஒரு தடவை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தலாமா? எக்ஸ்ரேயா? உனக்கு எக்ஸ்ரே எல்லாம் தேவையில்லையா? டார்ச் லைட் அடிச்சு பார்த்தாலே உள்ள இருக்குது எல்லாம் தெரியும். போயா. நெக்ஸ்ட். டாக்டர் டாக்டர் டாக்டர். யோ, டாக்டர் இங்க இருக்கேன், வா அப்படி. ஓஹோ, நீங்க தான் டாக்டரா? ஆமா, இங்க உட்கார்ந்து என்ன பண்றீங்க? அது அப்புறமா சொல்றேன். என்ன உடம்புக்கு? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர். யோ, எந்திரியா. அங்க 4-5 பேஷண்ட் காத்துட்டு இருக்காங்க, இங்க வந்து ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. உன் மனசுல என்னதான் நினைச்சிருக்க? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர், கால்ல தான். கால்லையா? ஏயா, காலை தனியா மணிபர்ஸ்ல மடிச்சு வச்சா எடுத்துட்டு வரீங்க? உடம்புல ஒரு பாகம் தானையா, என்னன்னு சொல்லி தொலையா. கால்ல ஒண்ணும் இல்ல டாக்டர், விரல்ல தான். ஐயோ, விரல்ல தான் என்னன்னு சொல்லி தொலையா. விரல்ல ஒண்ணும் இல்ல டாக்டர், 6வது விரல்ல ஒரு சின்ன மிஸ்டேக். 6வது விரல்? 6வது விரல் தான் எங்க? காட்டு. உன்னை உதைக்க சொன்னாங்க, விரல் தானே காட்ட சொன்னாங்க. 1 2 3 4 5. ஏயா, 5 தானே இருக்கு? 5 விரல் இதோட முடிஞ்சு போச்சுங்களா? 6வது விரல் இங்க இருந்து ஆரம்பமாகுது. வெரி சக்சஸ். வெரி குட், வெரி குட். கை இங்க இருக்கு. சாரி. யோ, உன்ன மாதிரி ஆளத்தாயா நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறேன். இந்த காலோட இந்த விரலோட என் கூட வா. சாரி. பை த பை, உங்க ஃபாதர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல முடியுமா? எங்க அப்பா யானை பகடா இருக்காரு. யானை பார்க்கணும். யோ, உன்னை கூட்டிட்டு போக முடியாதியா, இழுத்துக்கிட்டு தான் போக முடியும். கமா. இந்த ஊர்ல ஒரு அயோக்கியம் இருக்கான், அவன் பேரு கரவேக சுரவேக வெங்கல தொண்ட வெங்கடாஜல பாகவதர். இந்த பேரை நான் எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன். அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு ரதி. ரதியா? ரதி விதியின் தருவத்திலே விளையாட வேண்டும். அவ எங்க ஆபீஸ்ல வேலை செய்றா. அவளை கட்டிக்க போறதா நான் சபதம் போட்டிருக்கேன். முடியாது. ஏன்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவங்க அப்பா ஒரு போட்டி வச்சிருக்கான். என்ன போட்டி? அவங்க அப்பா இது வரைக்கும் கேட்காத பாடலை யார் பாடுறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பான். அப்படி இல்ல அவங்கிட்ட கொத்தடிமையா இருந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்டாகணும். இப்படித்தான் ஏமாவனும் போட்டியில தோத்து போய் கழுதைகிட்ட பாலை கறந்துட்டு கதையை சொல்லிட்டு இருக்கான். ஏன் என்னமா? உன்னாலதான் எங்க அப்பா வச்ச போட்டியில ஜெயிக்க முடியல. அப்புறம் என்ன வளவளன்னு பேச்சு? ஐயோ, நீ எப்ப இந்த கழுத பாலை கடக்கிறது, நான் எப்ப குளிச்சு அழகாறது, எத்தனை மணிக்கே ஆபீஸ் போறது? கொத்தடிமை. எஸ், கொத்தடிமை. எஸ். என் தோள்கள் தினவெடுக்கின்றன. வெரி குட். என் மீசை துடிக்கிறது. போய் சொல்லாது. ஏன்? உனக்கு தான் மீசை இல்லையே. கண்டுபிடித்து விட்டீர்கள். பெரியப்பா. பெரியப்பாவா? ஆமா, அண்ணனை மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாளை காலை 10 மணிக்கு அண்ணன் எருமையோட வீட்டுல இருப்பான். வரட்டுமா? டேய், எங்கடா உங்க அப்பன ஆத்தாவே? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, அப்பா உள்ளதா இருக்காரு. இதெல்லாம் நீங்க திங்க கூடாது. வேற என்னதான் எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க பெரியப்பா? ஐயோ, பெரியப்பனை போட்டு ஏன்டா தொல்லை பண்றீங்க? பெத்த அப்பங்கிட்ட போய் கேளுங்கடா. வாங்கண்ணே. எப்ப வந்தீங்க? இப்பதான் தம்பி. சௌக்கியமா? நல்ல சவிக்கியம். பிள்ளைகள் அது கொள்ளி அபிசாசுங்க. இதுக்கெல்லாம் பிள்ளைகள் அது மலையில கொண்டு போய் விட்டா மரத்துக்கு மரம் தாவி போய்கிட்டே இருப்பானுங்க. இதான் இதுக்குத்தான் அரசாங்கமும் சொல்லுது, நானும் சொல்றேன். அளவோட புள்ளைய பெத்துக்கணும். நீ கேட்கவே மாட்டேங்கிற. 8 புள்ளைய பெத்து விட்ட, என்ன எடுத்துக்க 2 பெத்து விட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? தம்பி, உனக்கு இப்ப ஒண்ணும் தெரியாது. ஒன்னொன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவஸ்தைப்பட போற. கடைசியா சொல்ற, நீ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க முடியுமா முடியாதா? அண்ணே,
பொறுக்கி திங்கிற கோழிக்கு எது முக்கியம்? மூக்கு தான் முக்கியம். குடும்ப கட்டுப்பாடுனா என்ன? என்ன? பொறுக்கி திங்கிற கோழிக்கு மூக்கு தெரிச்ச மாதிரி தான். ஓஹோ, நீ அந்த முடிவுக்கே வந்துட்டியா? இனிமே உன்னை திருத்தவே முடியாது. என்ன யாரும் திருத்த வேண்டாம். உங்களை மாதிரி 1000 பேர் சொல்லிட்டாங்க. வாங்க ரூமுக்கு போலாம். இந்த பையன் காணுமே. எல்லாம் அந்த கொள்ளிவாய் பிரசாதம் தான் கொண்டு போயிருங்க. ஐயோ, அதுக்குள்ள லேகியம் வச்சிருந்தேனே. ஏன் அது சாப்பிட்டா என்ன? அதை சாப்பிட்டா ஒண்ணு இல்ல, ஒரே ஆட்டம் பாட்டமா சந்தோஷமா இருக்க தோணும். அடிச்சுக்க மாட்டாங்களே. அப்ப விடுங்க. நான் 1 2 3 சொல்வேன், அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடணும். 1 2 3. அப்பா அப்பா, எங்க ஆபீஸ்ல மன்மதன் ஒரு ஆள் வேலை பாக்குறான்னு சொன்னேன்லப்பா. ஆமா, அவனுக்கு என்னப்பா? அவனுக்கு ஒண்ணு இல்ல, என்னத்தான் கல்யாணம் பண்ணி பேரும் ஒத்த கால நிக்கிறான்ப்பா. என்கிட்டயே சபர வேற பண்றான்ப்பா. அப்பா, என்னையே சுத்தி சுத்தி வரான்ப்பா. சுத்தி சுத்தி வந்தா ஆயிடுமா? ஏமா, போட்டின்னு ஒண்ணு இருக்கு, அது அவனுக்கு தெரியுமில்ல? அட ஆமா, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஐயோ வரான்ப்பா. இவன் தான் மன்மதனா? அப்படித்தான் ஆபீஸ் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுறான். ஓ, நீதான் மன்மதனோ? ஆமா, நீங்க தான் ரதியோட அப்பாவா? ஆமா, என் பொண்ணு ஆபீஸ்ல வச்சு கலாட்டா பண்ணதும் இல்லாம வீடு தேடி வந்திருக்கிற. என் பொண்ணை நீ கட்டிக்கணும்னா இந்த கரவேக சுரவேக வெங்கடத்தொண்டை வெங்கடாச்சல பாகவதர் ஒரு போட்டி வைப்பாரு. அதுல நீ ஜெயிக்கணும். அதுக்கு பிறகு என் பொண்ணை கட்டிக்க முடியும். என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பாட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவ? அந்த ஆளு வைக்கிற போட்டியில எந்த ஆளு? உங்க அப்பன் தான். ஒருவேளை அந்த ஆளு வைக்கிற போட்டியில நான் ஜெயிச்சு நான் உனக்கு புருஷனாயிட்டா உன் புருஷனோட மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எக்ஸெட்ரா 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 இதெல்லாம் யோசனை பண்ணி பாத்தியா? ஏன் முன்ன இருக்காட யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த கரவேக சுரவேக வெங்கடத்தொண்டை போட்டி என்னன்னு சொல்லு. கவனமா கேட்டுக்கோ. இது வரைக்கும் நான் கேட்காத பாட்டை நீ பாடணும். கேட்காத பாட்டா? ஆமா, டிராமாவிலயோ சினிமாவிலயோ சங்கீத மேடைகள்லயோ எங்கேயுமே நான் கேட்காத பாட்டை, கேட்கவே கேட்காத பாட்டை நீ பாடணும். இல்ல எருமையை கழுவணும். எருமையை கழுவணுமா? தீப்பிட்டி இருக்கா? அப்பா, என்ன பார்த்து தீப்பிட்டி கேக்குறான்ப்பா. என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு தீப்பிட்டி கேட்பேன்? அது என்ன பீடி குடிக்கிற பண்ணா? நான் சுருட்டு குடிக்கிற ஆளு. இந்தாடா. என்ன செஞ்ச? பாடி ரொம்ப நாளாச்சு, தொண்டை இலக்கிக்கிறேன். எப்படி இலக்கினாலும் நான் கேட்காத பாட்டை உன்னால பாட முடியாது. நீங்க கேட்காத பாட்டு, நீங்க கேட்காத பாட்டு, நீ கேட்காத பாட்டு, பாட்டி நீ கேட்டுட்டு இருக்கியா? தாத்தான் சரி, இந்த உலகமே கேட்காத பாட்டு, இந்த நாடே கேட்காத பாட்டு, ஏன் சுருக்கமா சொல்ல போனா நானே கேட்காத பாட்டு. இந்த அப்படி எப்படி என்ன செஞ்ச? பாடுனே. பாடுனியா? ஆனா கேட்கவே இல்லையே. உங்க அப்பாவோட போட்டி என்ன? இது வரைக்கும் அவர் கேட்காத பாட்டை உங்களை பாட சொன்னாரு. உங்களுக்கு அடிச்சா? கேட்கலையே. உனக்கு அடிச்சா? கேட்கலையே. உனக்கு அடிச்சா? இதுதான் கேட்காத பாட்டு. அப்பா, இவ்ளோ பெரிய புத்திசாலியா இருப்பாருன்னு நினைக்கவே இல்லப்பா. மாப்பிள, எனக்கு கூட கேட்காத பாட்டை எவ்வளவு அருமையா அமைதியா பாண்டீங்க. இந்த கரவேக சுரவேக வெங்கடத்தொண்டை வெங்கடாச்சல பாகவதர். அப்ப நம்ம டைப் அடிக்க போலாமா?